السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد. அந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு நம்முடைய ஜமாத்தினுடைய முகநூல் நேரலையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த முகநூல் நேரலையில் வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு மாத கால தொடர் பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த பெயர்ல நேரலைகள், சிறிய சிறிய காணொளிகள், போஸ்டர்கள், நோட்டீஸுகள், ஜும்மா உரைகள், தெருமுனை கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் என்ற அடிப்படையில நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் தொடர் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? ரபியுல் அவல் மாதத்தில் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ரபியுல் அவல் மாசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படும். எல்லாருமே பேசுவாங்க. பித்அத்துகளை நடத்தக்கூடியவர்களும் பேசுவாங்க. அந்த பித்அத்தை எதிர்க்கக்கூடிய நாமும் என்ன செய்வோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியான செய்திகளை, பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைப்பதோடு மக்கள் செய்யக்கூடிய பித்அத்துகளை நம்ம என்ன செய்வோம்? மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணிகளை செய்வோம். அந்த ரபியுல் அவல் மாதம் முடிந்த பிறகு நாம் ஏன் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழாக பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ, எந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறோமோ, யாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த வழிகாட்டியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்முடைய கட்டாய கடமைகள்ல ஒன்று. அதை நாம் என்ன செய்யணும்? செஞ்சாகணும். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 200 கோடி மக்களின் தலைவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரத்தை நம்ம என்ன செஞ்சோம்னா மேற்கொண்டோம். அதே போல்தான் இந்த வருடமும் என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம். பிரச்சாரத்திற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது காரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்ற பெயரால் மக்கள் செய்யக்கூடிய தவறான நிகழ்வுகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்வதையே குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்ன செய்யுது அப்படின்னா, சமீபமாக வட மாநிலங்கள்ல ரொம்ப பெருசாக பேசப்படுவதை என்ன செஞ்சோம்னா நம்ம பார்த்தோம். கடந்த மாதம் 4ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய பல இடங்கள்ல ஐ லவ் முஹம்மது அப்படிங்கிற அந்த பேனரோடு என்ன செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் மீலாது பேரணி நடத்துறாங்க. மீலாது பேரணிகள் என்றைக்குமே என்ன செய்வாங்க? வருடம் அவர்கள் என்ன செய்வாங்க? அனுமதி வாங்கி நடத்துவாங்க. அதே போலதான் இந்த வருடம் என்ன செய்யறாங்க? அனுமதி வாங்கி நடத்தப்படுகின்றது. அப்படி அனுமதி வாங்கி நடத்தப்படக்கூடிய நேரத்தில் அதுல ஐ லவ் முஹம்மது அப்படிங்கிற ஒரு பதாகை என்ன செய்யுது அப்படின்னா, மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாக என்ன செய்து ஆக்கப்படுது. அது சம்பந்தமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வழக்கு தொடர்கின்றார்கள்.
நிறைய பேர் வழக்கு தொடர்ந்து அது இந்தியா முழுக்க சர்ச்சையாக பேசப்பட்டு அந்த பதாகையோடு யார் பேரணி சென்றார்களோ அவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்கள் மீது வழக்கு போடுவதும் என்பது போன்ற பல நிகழ்வுகள் என்ன செய்த அப்படின்னா இந்தியாவினுடைய வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல நடந்ததை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஐ லவ் முஹம்மது அப்படிங்கிற அந்த வார்த்தையே தவறான வார்த்தை போலவும், அதை இந்தியாவில் கலகத்தை ஏற்படுத்துவதற்காக முஸ்லிம்கள் பயன்படுத்துவது போலும் என்ன செய்யப்படுது அப்படின்னா சித்தரிக்கப்படுவதை என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு தாவாவுடைய அமைப்பினுடைய கடமை என்ன, அது தவறான ஒரு வார்த்தையா, அது மக்கள் மத்தியில கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, அல்லது அதற்குரிய அர்த்தம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா தவறாக புரிந்து விடக்கூடாது. ஒரு செய்தி தவறாக புரிய வைப்பது என்பது இன்றைக்கு மிக மிக இலகுவான ஒன்று. எல்லா விஷயமும் என்ன செய்யப்படுது அப்படின்னா மிக இலகுவான முறையில் தவறாக சித்தரிக்கப்படுது. இப்ப பாருங்க, இந்தியா முழுக்க ஐ லவ் முஹம்மது அப்படிங்கிற வார்த்தை சர்ச்சைக்குரிய வார்த்தை என்ற அளவுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா பயன்படுத்தப்படுது. அப்படின்னா எந்த அளவிற்கு வேகமாக ஒரு தவறான செய்தி பரவுகின்றது அப்படிங்கறத என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த மீளாத பேரணி, அந்த பேரணியில் பதாகை, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அனுமதி இல்லை. ஆனா அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தான் யாரை வழிகாட்டியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படி வழிகாட்டியாக பார்க்கக்கூடியவரை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்வது குற்றமா? ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா விதமான உரிமைகளும் கொண்ட எல்லா மக்களுக்கும் அவரவருடைய வணக்கங்களிலே எல்லா விதமான உரிமையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த வார்த்தை குற்றமான வார்த்தையா அப்படிங்கிற ஒரு பேர் ஏற்படுதா இல்லையா? அது சம்பந்தமா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறாங்கல்ல முஸ்லிம்கள், அவங்க எதனால நேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கேம்பை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளால தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யறோம் நடத்தி வரோங்க. அன்பானவர்களே, நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நம்முடைய கேம்பையினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கிறாங்க? உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வாழ்ந்து இன்றளவும் வரலாற்றிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நீங்க நல்லா விளங்கிக்கணும். எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள், சென்றிருக்கின்றார்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் ஒரு தலைவரை பற்றி எல்லா மொழிகளிலும் வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்து அவரை முதன்மை தலைவராக, முதன்மை மனிதராக ஒட்டுமொத்த வரலாற்று ஆசிரியர்களும் இன்றைக்கு ஒருவரை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவரை எழுதியவர்கள் முஸ்லிமாக இருக்கலாம், ஆய்வு செய்தவர்கள் யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் முதல் மனிதராக, உலகத்தில் தலை சிறந்த முதல் மனிதராக வைக்கப்பட்டது யாரை வைத்திருக்கின்றார்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தி 100 அப்படின்னு புக், தலை சிறந்த 100 ஆளுமைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஆங்கிலத்தில் முதலாக வெளியிடப்படுகின்றது. மைக்கேல் ஹெச் ஹார்ட்டுடைய புத்தகம் அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகம் தோன்றிய காலங்களில் இருந்து தலை சிறந்த ஆளுமைகள் 100 ஆளுமைகள் யார் அப்படிங்கறத என்ன செய்யறாரு அப்படின்னா தொகுக்கிறாரு மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஆய்வாளர். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறாரு. உலகம் முழுக்க உள்ள விஷயங்களை ஆய்வு செய்கிறார். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த 100 பேரில் முதல் இடம் யாருக்கு தருகின்றார்கள் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் தருகின்றார். ஆச்சரியமாக இருக்கிறார். அவர் யாரை கடவுளாக எடுத்துக்கொண்டாரோ, யாரை தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டாரோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல வைக்கல, ஜீசஸ் அவர் முதல்ல கொண்டு வரல. அவர் முதலில் கொண்டு வந்தது யாரை கொண்டு வரார் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கொண்டு வரார். கொண்டு வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உலகத்தில் சுயநலம் இல்லாமல் ஒரே நேரத்தில் ஆன்மீகத்தையும் அரசியலையும் சரியான முறையில் கையாண்ட ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருப்பார் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை என்று என்ன செய்யறார் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுக்க போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க,
உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல 4ல் 1 யார் அப்படின்னா முஸ்லீமாக இருக்கிறார். 200 கோடி பேர் என்ன செய்யறாங்க? முஸ்லீமாக இருக்கிறாங்க. அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு சேர தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டது யாரைனா முகமது நபி அவர்களை தான். அப்படி எந்த ஒரு சித்தாந்தத்திலும் நீங்க பார்க்க முடியாது. உலகத்தில் பல சித்தாந்தங்கள் இருக்குது, பல மதங்கள் இருக்குது, பல கோட்பாடுகள் இருக்குது, ஒரே மதத்தில் பல கோட்பாடுகள் இருக்குது. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு மார்க்கம், உலகத்தில் 4ல் 1 பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது ஒருவரைத்தான். வேறு ஒருத்தர் அவங்க காட்டுறதே இல்ல, வேறு யாரையுமே என்ன செய்யறது இல்ல, அவங்க சொல்றதே இல்ல. அவங்க யாராக வேணா இருக்கலாம், அவருடைய கொள்கையில் என்ன செய்யலாம், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், சரியான கொள்கையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று உலகத்தில் அறியப்படக்கூடிய யாரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் வழிகாட்டி யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களுடைய வழிகாட்டி யாருன்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீமா இருக்கட்டும், தெரியாத முஸ்லீமா இருக்கட்டும், அவர் தொப்பி போட்டவராக இருக்கட்டும், தொப்பி போடாதவராக இருக்கட்டும், தாடி வைத்தவராக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு பெயர்களில் அறியப்பட்டவராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க. யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, உங்களுடைய வழிகாட்டி யார், நீங்கள் யாரை வழிகாட்டியாக இந்த உலகத்தில் எடுத்து நீங்கள் நடக்கின்றீர்கள் என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்வார்கள். ஒரு சேர சொல்லக்கூடிய பதில் என்னன்னா முஹம்மத் அப்படிங்கிற பெயரை தான் சொல்லுவாங்க. முஹம்மத் அப்படிங்கிற பெயர் தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த பெயரையும் சொல்ல மாட்டாங்க, வேறு யாரையும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய பெயரை கேட்டாலே அவர் மீது இறைவனுடைய அருள் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். உலகத்தில் அப்படி யாருக்காவது ஒரு மனிதருக்கு இருக்கா சொல்லுங்க? முஹம்மது அப்படிங்கிற ஒரு பெயரை கேட்ட உடனே அந்த பெயரை அறிந்தவர்கள், அந்த பெயருக்குரியவரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்வாங்க. அவருடைய பெயரை சொல்லும் போதே எப்படி சொல்லுவாங்கன்னா அவருடைய பெயர் முஹம்மது, அவர் இறை தூதராக வந்த நாள் நபி என்று அழைக்கப்படுகின்றார். அதோடு சேர்த்து சொல்லுவாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழாக இருக்கட்டும், அரபியாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருந்தாலும் முஹம்மது என்ற பெயருக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற குறிப்பிடுற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அது சல்லுன்னு இருக்கும், அரபியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி இருப்பாங்க, ஆங்கிலத்திலே CAW எழுதி இருப்பாங்க. இப்படி எழுதப்பட்டதை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு வாய்ப்பு உலகத்தில் எந்த மனிதருக்கு கிடைச்சிருக்கு? உலகத்துல எந்த மனிதருக்காவது கிடைச்சிருக்குதா? எத்தனையோ தலைவர்கள் உலகத்துல வாழ்ந்திருக்காங்கல்ல, உலகத்தை ஆண்டு சென்றிருக்கின்றார்கள் அல்லவா? மக்களை அரவணைத்து ஆண்டவர்களும் இருக்கிறாங்க. அதே போல மக்களிடத்துல சர்வதிகாரத்தின் அடிப்படையில மக்களை ஆண்டவர்களும் இருக்கிறாங்க. இப்படி எப்படிப்பட்ட நிறைய தலைவர்கள் இருந்தாலும் எந்த தலைவருக்காவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யாருக்காவது வழங்கப்பட்டிருக்கின்றதா என்பதை யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக உலகத்தில் யாருக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. எவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்ததில்லை. முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய மக்கா நகரில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த இவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு, இவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இறைவன் இவர்களுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். இவருடைய பெயரை சொல்லும் போது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சொல்வார்கள், 200 கோடி மக்களும் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்கள் மீது, இறைவன் அவர்கள் மீது அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க தெரியுமா? இது ஏன் சொல்றாங்க தெரியுமா? இதை சொல்வதற்கான காரணம் அவர்கள் மீது உள்ள நேசம் தான். அவர்கள் மீது உள்ள நேசத்தின் காரணமாகத்தான் சொல்றாங்க. வெறும் கட்டளையால் இது நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. இறைவன் சொல்றான் குர்ஆன்ல, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் முஹம்மது நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள்,
நம்பிக்கையாளர்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு கட்டளையின் மூலமாக மட்டுமே இது நடந்துருமான? கண்டிப்பா நடக்காது. எத்தனையோ கட்டளைகள் இருக்குது, எல்லா கட்டளையும் எடுத்து நடந்துட்டா இருக்கிறாங்க மனிதர்கள், இறை போதனைகளை எடுத்து நடந்துட்டா இருக்கிறாங்க, பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த இறை போதனை மட்டுமே எப்படி பின்பற்றப்படுகின்றது சற்று யோசிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு இறை போதனை எப்படி பின்பற்றப்படுகின்றது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதற்கான ஒரே விடை என்ன அப்படின்னா, எல்லோரும், உலகத்தில் உள்ள எல்லோரும், அவர் தமிழராக இருக்கலாம், மலையாளியாக இருக்கலாம், உருது மொழி பேசுபவராக இருக்கலாம், ஆங்கில மொழி பேசுபவராக இருக்கலாம், எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் ஒரு சேர எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தைகளில் கூட மாற்றம் இருக்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு அவர் மீது நேசம் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு நேசம் அந்த மக்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அது உயிரோட்டமான நேசம், பெயருக்காக வந்த நேசம் அல்ல, பெயருக்காக வந்த நேசம் அல்ல. எல்லோரும் யாரையோ ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், யாரையோ ஒரு தலைவரை வழிகாட்டியாக எடுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரி அப்படிங்கறதல்ல இது. மாறாக உண்மையாக உளப்பூர்வமாக உள்ளத்தில் நேசித்திருக்கின்றார்கள். அந்த நேசத்தினுடைய பல அடையாளங்களை நீங்கள் உலகத்தில் பார்த்திருக்கலாம், பல அடையாளங்களை உலகத்தில் பார்த்திருக்கலாம். அவர்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறு சொன்னால் உலகம் ஸ்தம்பித்தது போன்ற நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோமா இல்லையா? அவர்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறு சொன்னால் உலகமே ஸ்தம்பிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா? அதுல சில வன்முறைகள் இருக்கு, வன்முறைகளை ஆதரிக்கல, நம்ம வன்முறைகள் நடந்தது ஆதரிக்கல, ஸ்தம்பிச்சது ஏன் அப்படிங்கறத இங்க பார்க்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர்கள் மீது உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றார்கள். அந்த நேசத்துடைய வெளிப்பாடை பல வகையில வெளிப்படுத்துவாங்க. அதில் ஒன்றுதான் ஒரு பதாகை, ஐ லவ் முஹம்மது அப்படிங்கிற பதாகையாக இருக்கட்டும், நாங்கள் அவர்களை நேசிக்கின்றோம் என்பதற்கான பலவிதமான அடையாளங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக அமைகின்றது. அதையே நம்ம குற்றோம் அப்படின்னா அப்ப என்ன உரிமையை நாம் பெற்றிருக்கின்றோம் யோசிச்சு பாருங்க. அதை குற்றமாக எப்படி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் உள்ள எல்லோருமே ஒட்டுமொத்தமாக நேசிக்கிறாங்க. ஒரு சமூகம் முஸ்லீம் என்று யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நேசிக்கிறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாருமே நேசிப்பாங்க. எல்லாருமே அவர்கள் பெயரை கேட்டால் அவர் பெயர் காதல உளுந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பிரார்த்தனை செய்வார்கள். இந்த மாதிரியான நடைமுறையை உலகத்தில் வேறு யாருக்கும் கண்டிட முடியாது. சரி, இந்த அளவுக்கு நேசத்திற்கு தகுதியானவர்களா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இது ஒரு குருட்டுத்தனமான நேசமா? குருட்டுத்தனமா நிறைய பேர் என்ன செய்வாங்க, தலைவரை நேசிப்பாங்க. குருட்டுத்தனமா நேசிக்கக்கூடிய நிறைய தற்குறிகள் உலகத்துல இருக்கிறாங்க. குருட்டுத்தனமாக ஒரு தலைவரை நேசிப்பாங்க. எதுக்கு நேசிக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம், எதனால அவர் பின்னால போறோம், எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி நேசிக்கப்படுபவர்களா இவர்கள் என்றால் கண்டிப்பாக கிடையாது. அதையும் விளங்கிறோம். எதற்காக நேசிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதர் உலகத்தில் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படும் போது அவருக்கு வயது 40. அவருக்கு வயது 40. அவர் உயர் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து 63 வயசுல மௌத்தா போறார். 63 வயசுல இறந்து போறார். இந்த 23 ஆண்டு காலம் ஒட்டுமொத்தமாக தன்னை முழுமையாக இறைப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் இறை தூதராக தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறதுக்காக பார்ட் டைம் ஜாப் எல்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் இறைப்பணியை செய்துவிட்டு மற்ற நேரம் சுகபோகமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்தவர்கள் அல்ல அவங்க. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இறைவன் என்னை இந்த மக்களுக்கு தூதராக அனுப்பினான், மக்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கிறார், என்றவரை மக்களுக்கு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பி இருக்கின்றான். திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. நம்முடைய ஜமாத்தினுடைய அடிப்படை தாரக மந்திரமே அதுதான், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத். எங்களால் இயன்றவரை, என்னால் இயன்றவரை சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவது. இறைவன் மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக என்னை இறை தூதராக தேர்ந்தெடுத்தான் என்ற ஒரே காரணத்திற்காக என்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ
என்றைக்கு அவர்களுக்கு யா ஐயுகல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எந்திரியுங்கள், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய இறைவனுடைய பெயரை மேம்படுத்துங்கள் என்று என்றைக்கு இறைவன் சொன்னானோ அன்றைய அந்த நாளில் இருந்து அந்த தினத்தில் இருந்து மரணம் வரை அவர்கள் ஒட்டுமொத்தமாக மனித சமூகத்தை சீர்திருத்துவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ, என்னென்ன முயற்சிகள் இருக்குதோ எல்லாவற்றையும் எடுத்து மக்களை சீர்திருத்தினார்கள். 23 ஆண்டுகால வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக உலகத்தையே திருப்பி போட்டார்கள் என்று சொல்லலாம். மக்கமா நகரிலே ஒரு தீர்க்கதரிசியாக உருவாகிய ஒரு நபர், தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கமா நகரிலே வாழ்ந்தவர், மதினாவிலே வாழ்ந்தவர், மக்கா மதினா என்ற 2 பிரதேசங்களை தவிர வேறு மாநிலங்களுக்கோ வேறு மாவட்டங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ செல்லாதவர். அப்படிப்பட்ட அந்த நபரை உலகத்தில் 200 கோடி மக்கள் பின்பற்றுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் ஏற்படுத்திய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தால் இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பார்க்கும். சாதாரணமானதெல்லாம் இல்ல, சாதாரணமா இது வராது. ஒரு நேசம் என்பதும் அன்பு என்பதும் சாதாரணமா ஒருத்தர் தீர்க்கதரிசியா தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு வந்துருமா? அப்படிலாம் வராது. 23 ஆண்டு காலம், 23 இயர்ஸ் அவர் செய்த அந்த பிரச்சாரம் ஒட்டுமொத்த உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி பார்த்து வைத்தது. அவருடைய பிரச்சாரமும் அவருடைய முன்னெடுப்பும் எந்த விதமான சுயநலத்தின் அடிப்படையில் இருந்ததே கிடையாது என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எல்லா தலைவர்களுக்கும் சுயநலம் இருக்கும், எல்லா தலைவர்களும் சுயநலத்தோடு செயல்படுவார்கள். சுயநலம் இல்லாமல் உலகத்தில் இருந்த ஒரே தலைவர் முகமது நபி அவர்கள் தான். சுயநலம் என்பதே கிடையாது. தனக்காக வாழ வேண்டும், தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய புகழ் பாட வேண்டும் என்று நினைத்தவர் அல்ல அவர். அதனாலதான் இறைவன் அவருடைய புகழை அப்படியே ஓங்கி வச்சிருக்கிறான். உலகம் முழுக்க அந்த மனிதரை பற்றி, அந்த மாமனிதரை பற்றி சிலாகித்து பேசுவதற்கான காரணம் என்னன்னா, தன் புகழ் பாட வேண்டும் என்ற எந்த விதமான பேராசையும் இல்லாமல் சுயநலத்திற்காக வாழாத ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பெயருக்கு சொந்தக்காரர் முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர்தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் மீது நேசம் வருது, அவர் மீது அன்பு வருது, அவரை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றார்கள். என்னுடைய உயிரா முஹம்மதா என்று கேட்டால் நான் முஹம்மதற்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான சூழல்கள் உருவாகி தந்தது. அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாழ்ந்தார்கள், வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் அழியும் வரை அப்படிப்பட்ட மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட அப்படிதான் இருந்தாங்க. ஒரு நாள் தனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு நாள் தன்னுடைய வாழ்வியலுக்காக எடுத்துக்கொள்ள, அப்படிலாம் போனதே இல்லையே. சதா மக்களை பற்றி யோசித்தார்கள். எப்படிப்பட்ட யோசனை? முதலாவது அவர்களுக்கு வந்த யோசனை என்ன? அனாச்சாரங்களில் இருந்து மக்களை காப்பது எப்படி? மக்கள் வீணான அனாச்சாரங்களிலும் அக்கிரமங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை காப்பது எப்படி என்ற யோசனை அவர்களுக்கு இருந்தது. சரியான வணக்க முறையை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமே, சரியான கடவுள் கொள்கை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமே, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தியவர்கள் அவர்கள். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இன்று வரைக்கும் உண்டு, இன்று வரைக்கும் உண்டு. எல்லா நிலைகளும் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம், எல்லா நிலைகளும் ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை இருக்கான்னு சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வு போதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை மக்கள் போராடி இருக்கிறாங்க. போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அரேபிய தீபகற்பத்தில் 23 ஆண்டு கால வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் தூக்கி எறிந்த ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கின்றார் என்றால் அவர் முஹம்மது நபி தான். சொன்னது மட்டும் இல்ல, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை பாவமாக பார்த்தார்கள், அதை பெருங்குற்றமாக கருதினார்கள்.
தீண்டாமையுடைய வார்த்தையும் தீண்டாமையுடைய சிந்தனையும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன்தான் ஒதுக்கப்படுபவன், அவன்தான் குற்றவாளி என்று தீர்மானித்தார்கள். யாரை தீண்டத்தகாதவர்களாக சமூகம் பார்த்ததோ அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து உலகத்திற்கு காட்டினார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில் பறைசாற்றியவர்கள் யார்? முஹம்மது நபி அவர்கள். சாதாரணமா நினைச்சிட முடியாது. சாதாரணமா இந்த பாசமும் அன்பும் வந்துடாதுங்க. இதெல்லாம் சாதாரணமா வருமா? நினைத்த உடனே ஒரு மனிதரால் உருவாக்கி விட முடியுமா? ஒரு மனிதர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், நம்ம பாஷையில சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாகரிகங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஒட்டகங்களிலும் கோவேரி கழுதையிலும் குதிரையிலும் பயணம் செய்த ஒரு மனிதர், பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து வாழ்ந்த ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் உலகத்தில நாளை வரக்கூடிய சந்ததி வரைக்கும் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் என்றால் சாதாரணமாக வந்துருமா? அது சாதாரணமா அது கிடைச்சிருமா? அதற்காக நடத்திய போராட்டங்களும் அதற்காக நடத்திய முன்மாதிரிகளும் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முன்மாதிரிகள் என்ன? எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை எல்லாம் இந்த சமூகத்தில் விதைத்து விட்டு சென்றார்கள். ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதா இருந்தால் தன்னிலிருந்து ஆரம்பிப்பாங்க. ஊருக்கு சொல்றவங்க கிடையாது, தன்னிலிருந்து ஆரம்பிப்பார்கள். ஒரு விஷயத்தை உடை தெரிய வேண்டும், அறியாமை கால பழக்கங்களை உடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? யாரோ ஒருவரை செய் என்று கை காட்டி விட்டு செல்ல மாட்டார்கள். நான் அதை செய்கின்றேன் என்று முதலாவது நிற்பவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இவர் இப்ப போற்றப்படுகின்றார் அப்படிங்கிறது தெரியணுமா இல்லையா? ஏன் போற்றப்படுகின்றார் என்பது புரியணுமா இல்லையா? அதுக்கான வரலாறுகளை தெரிய வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரியணும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியணும். எல்லா மதத்தையும் எல்லா மார்க்கத்தையும் எல்லா சித்தாந்தங்களை சார்ந்தவர்களுக்கும் தெரியணும். என எல்லாருக்குமான வழிகாட்டி இவர்கள். இவர்களை குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கும் குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் அனுப்பல. ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் போதுமானவராக வழிகாட்டியாக உங்களை அனுப்பி இருக்கின்றோம் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. முஸ்லிம்களுக்கு மட்டுமானவர் என்று எங்கேயுமே சொல்லல. முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டவர், முஸ்லிம்களை சீர்திருத்தம் செய்ய வந்தவர் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் சீர்திருத்தம் செய்ய வந்தவர்கள். ஏன்னா அவங்க வரும்போது அவங்க இந்த கொள்கையை சொல்லும் பொழுது அங்க யாருமே முஸ்லிம்களா இல்ல. அங்க அந்த மக்களிடத்திலிருந்த எல்லாத்தையும் பேசுறாங்க. அவர்களோடு பழகிய, அவர்களிடத்தில் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமானது. அவங்க சொல்றாங்க, யார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரசூலை யத்லு அலைக்கும் ஆயாத்தில்லாஹி முபையினாத்தில் லியுக்ரிஜல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக, மக்களை இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்வதற்காக அனுப்பப்பட்டவர்தான் இறை தூதர். யார் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ, யார் அவரை நம்புகின்றார்களோ அந்த மக்களை இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு சென்றார். அதற்காக பாடுபட்டார். அதை பத்தி ஒருத்தர் சொல்றார். அவர்களோடு இருந்து அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட, அவர்களுடைய காலங்கள்ல வாழ்ந்த ஒரு மனிதர் சொல்ற, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? குன்னா இபாதன் அவுசானுன் நஅகுலுல் மைத்தா வ நஷ்ரிபுல் ஹம்ர் வ நக்தஉர் ரஹம் வ நஅத்தில் ஃபவாஹிஷ். நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? நாங்கள் செத்த பிணங்களை தின்று வாழ்ந்தவர்கள், செத்த மாமிசங்களை எடுத்து தின்று வாழ்ந்தவர்கள். சரியான கடவுளை பற்றி அறியாமல் நாங்கள் யாரையெல்லாம் நினைத்தோமோ அவர்களை எல்லாம் கடவுளாக ஆக்கி கொண்டு வாழ்ந்தோம். மது அருந்துவோம், உறவுகளை துண்டிப்போம், மிகப்பெரிய மானக்கேடான செயல்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்களில் எளியவன் இருந்தான் என்று சொன்னால் அவனை விட வலியவன் அவன் என்ன செய்வார்? ஏய்த்து பிழைத்துக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எங்களிடத்தில் இருந்தது. எதுவரை தெரியுமா? ஹத்தா பஅஸல்லாஹு நபியினா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எங்களிடையே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை ஃபஅக்ரஜ்னா பிஹி அவரை கொண்டுதான் மினத்துலுமாத்தி இலன் நூர் நாங்கள் எல்லாம் இருளில் இருந்து வெளியே வந்தோம் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டவர் அந்த மக்கமா நகரில் இருந்து அபிசீனியா என்ற நகரத்திற்கு சென்று அங்கே உள்ள அரசரிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையாக வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்பானவர்களே, நான் நேசிக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முஹம்மது நபி இருக்கின்றார்களே, அவர்கள் ஒரு சாதாரணமானவர் அல்ல. நம்மை போன்ற மனிதராக இந்த உலகத்தில் பிறந்து இறை செய்தியை பெற்று மக்களுக்கு வழிகாட்டியாக வந்தார்களே, வந்த அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய புரட்சியும் மாற்றமும், இந்த சமூகத்தில் கொண்டு வந்த சீர்திருத்தமும், மக்களை மாக்களாக இருந்தவர்களை எல்லாம் மக்களாக ஆக்கிய வரலாறும் அவர்களுடைய வரலாறு தான். அவர்களை பற்றியான வரலாற்று தொகுப்புகளை அறிஞர்கள் பல மொழிகளிலே தந்திருக்கின்றார்கள். பல அறிஞர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாத பல அறிஞர்களும் தந்திருக்கின்றார்கள். அவருடைய வரலாற்றை படித்த எத்தனையோ அறிஞர்கள் அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகள் கிடையாது. அவ்வளவு தூரம் சிலாகித்து பேசக்கூடிய தகுதியான ஒரே நபர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது நபியை நான் என்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கின்றேன். நீங்களும் நேசிக்க வேண்டும், ஒட்டுமொத்த உலகமும் நேசிக்க வேண்டும். அவர்களை நேசித்தால் அவர்கள் சொன்ன கொள்கை என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்குமான வழிகாட்டியாக சீர்திருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடைய நல்ல மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போஸ்ட் பண்ணி